எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் புஷ்பா ராஜமணிக்கம் குக்கிங் வீடியோ. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பாசிப்பருப்பு புடலங்காய் போட்டு கூட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. பாசிப்பருப்பு கழுவி வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு இப்படியே வெந்துக்கிட்டு இருக்கட்டும். ஒரு மசாலா ஒன்று அரைக்கணும், அதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு, குழஞ்சி வெந்துருச்சு பாருங்கள். இதுக்கு இனிமேல் என்னென்ன போடுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் போடணும், பெரிய வெங்காயம் போடக்கூடாது. ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போடுங்க, அரைச்சி போடாதீங்க. ஒரே ஒரு தக்காளி போதும், அதிகமாக போட்டால் புளிப்பு வந்துடும். அப்புறம் புடலங்காயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீள வாக்கில் தான் கட் பண்ணி போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் பருப்பருன்னு தான் அரைக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா கொதித்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வேகணும். அப்புறமா இதை தாளிக்கணும். கொஞ்சமாக கொத்தமல்லி வேகும் போதே போட்டுருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. இது இப்படியே 5 நிமிஷம் வேகட்டும், அப்புறமா தாளிச்சிக்கலாம். நல்லா வெந்துருச்சு கூட்டு. இதை இறக்கி தாளிச்சு விட்டுலாம். கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். எனக்கு கடலெண்ணெய் தான் பிடிக்கும், அதனால் கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 4 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது அப்படியே குழம்புல சேர்த்துடலாம். புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி இனிமேல் சாப்பிட வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுத்துங்க.